டெஸா என்கின்ற ஒரு உணவு வகை. டெஸா அது ஃபுகு சஷிமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜப்பானில் ஒரு மீன். இந்த ஃபுகு மீன் என்பது உலகத்திலேயே மிக 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 சுவையான ஒரு மீன் உணவு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் இன்னும் முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த மீனுக்குள்ளே இருக்கின்ற விஷம் அது 1000 சைனைடு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சைனைடுக்கு ஈக்குவலாக 1000 சைனைடுக்கு ஈக்குவலாக அதை சாப்பிட்டா உடனே செத்து போயிடுவாங்க. அதுதான். ஆனால் மிக ருசியான ஒரு மீன். இது எப்படி ருசியான மீன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மனிதர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை. இந்த மீனை முதலில் தடை செய்தது அரசாங்கம். அதற்கு பின்பாக நிபுணர்கள், அந்த நிபுணர்கள் யார் என்றால், இந்த மீனில் ஒரு சில பாகங்கள் எல்லாம் அந்த விஷத்தை கொண்டதாக இருக்கும். அதனால் அந்த பாகங்களை மட்டும் நீக்கிறதுக்கு சில நிபுணர்கள், அவங்களால தான் அந்த மீனை க்ளீன் பண்ண முடியும், சுத்தப்படுத்த முடியும். அப்படி சுத்தப்படுத்தி அதை சமைத்து அந்த உணவு பெரிய அளவில் இன்றைக்கி உலகிலேயே சிறந்த சுவைமிக்க மீன் எது என்றால் ஃபுகு. அதிகமாக விஷம் கொண்ட மீன் எது என்றால் ஃபுகு. அதனால் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் பிரித்தெடுக்க வேண்டும். நம்ம நிறைய காரியங்கள் ஆசீர்வாதமாக நினைப்போம், நம் வாழ்க்கையில் நடந்த அற்புதமாக நினைப்போம். ஆனால் அதோடு இணைந்திருப்பது என்ன என்றால், ஒரு சில கசப்பு, ஒரு சில நச்சு. அதை நீக்கிவிட வேண்டும். அதை நீக்கினா தான் நம்ம பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்ட ஒன்று. ஆனால் நம்முடைய பாவமில்லாத சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்விற்கு என்ன பண்ணணும்னா, அதை அனுபவிப்பதற்கு அதிலிருந்து இவைகளை எல்லாம் நாம் நீக்கிவிட வேண்டும். அந்த நீக்கிவிடுவதற்கு தான் நம்ம இதை எவ்விதமாக நாம் கையாள வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது என்ன பண்ணார், சில விஷயங்களை நீ என்ன பண்ணிடணும், உன்னிடத்திலிருந்து அதை விலக்கிவிட வேண்டும், அதிலிருந்து நீ விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். உயிர் போக்கும் ஒரு மீனை நாம் உண்டு உயிர் வாழ ஆசைப்படுகிறோம் என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஜீவன், அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவையில்லாத அநேக காரியங்களை நாம் விலக்கிவிட வேண்டும்.